அரசு பொறுப்பேற்ற பிறகு தெரிந்தோ தெரியாமலோ எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கு, மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு. எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே போதை பழக்கம் அதிகரித்திருக்கிறது. போதை பழக்கம் அதிகரித்திருக்கிறது. எங்கிருந்து வருகிறது இந்த போதை பொருட்கள்? கஞ்சா எங்கிருந்து வருது? ஏற்கனவே இருந்துதான் கஞ்சா. அங்க ஒன்று இங்க ஒன்று ரிக்ஷா ஸ்டாண்ட்ல இருப்பாங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயோ போவோம். ஆனா எங்க பார்த்தாலும் போதை கஞ்சா இல்லாத இடமே இல்லாத சூழ்நிலை உருவாயிடுச்சு. இதான் நாங்க சொல்றோம். இந்த கொலை கொள்ளை எல்லா குற்றங்களுக்கும் மூல காரணம், அடிப்படை காரணம் என்னன்னா போதை. போதை கஞ்சா போதை. கஞ்சா போதையில தான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமே இன்றைக்கு கொலைன்னா போக்கல குடும்பத்தோடு கொலை செய்யறோம். ஏற்கனவே தன் நிலத்திலே ஏன் தண்ணி அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு அந்த குடும்பத்தையே வெட்டி சாட்சியாங்க செய்யறது ஒன்னாங்க. நேற்று பாருங்க, போதையில ஆன்லைன் தான் குடும்ப மனைவி குழந்தையும் கூட பண்ணாங்க. சென்னையில் நடந்தது. நேற்று நடந்திருக்குது. போதை தலைக்கேறி பீகார் மாநிலத்தை சேர்ந்த எந்த மாநிலமா இருந்தாலும் அவரும் ஒரு உயிர் தான். எந்த மாநிலமா இருந்தா அவரும் ஒரு உயிர். தமிழகத்தை நம்பி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்லுகிற இந்த தமிழகத்தை நம்பி வந்த ஒரு குடும்பம், ஒரு கை குழந்தையோட வந்த ஒரு குடும்பத்தை இன்றைக்கு போதை பழக்கத்தால் போதையில் அடிமையாகி இந்த கணவரை கொண்டிருக்கிறது. பிறகு அவருடைய மனைவியை கற்பழித்திருக்கிறது. கற்பழிக்கும் போது அந்த குழந்தை அழல் சத்தத்தை கேட்டு 2 வயது குழந்தையை செவுத்தில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு முகத்தை சரித்து கோணிப்பையில வைத்து அந்த கொலையை மறைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமை. ஆனால் இதை யாராவது எங்கேயாவது எந்த ஊடகங்களாவது விவாதம் நடத்திருக்கிறாங்களா? விவாதம் நடந்ததா? அதை விட்டு விஜய் எங்க போவாரா, காங்கிரஸ் எங்க வருவாரா, இதுதான் முக்கியம். அவர் எங்க போனா இவர் எங்க போனா பண்ணுங்க விவாதம். ஆனால் நேற்று நடந்தது ஒரு குடும்பமே ஒரு போதையால் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு இந்த ஊடகம் தயாராக இல்லை.